1 வருஷம் கழித்து அப்புறம் நானே கேட்க ஆரம்பித்தேன். இப்போ ரேட்டிங்னா என்னது, அது எப்படி ஒர்க் ஆகும், எப்படிலாம் பண்ணுவாங்க, எனக்கு கொஞ்சம் ஐடியா இருக்குது அதை பற்றி, பட் இன்டெப்த்தாக தெரியாது. ஸோ 1 வருஷத்துக்கு அப்புறம் கேட்டபோது அதுக்கப்புறம் தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த டீம் என்ற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த ப்ரெஷரை என் மேலே போட்டதே இல்லை. இந்த ரேட்டிங் இப்படி வந்துருச்சு, அதுக்காக இப்படி பண்ணு அப்படின்னு ப்ரெஷர் போட்டதே இல்லை. ஏன்னா ஒன்ஸ் அது உங்கள் காதுகளில் வந்த பின்னால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளே நம்மளோட இயல்பு ஒன்று இருக்கும். அந்த இயல்பை மீறி அப்போ இதுக்காக இப்படி பண்ணால் நல்லா இருக்குமோ, அப்படி பண்ணால் நல்லா இருக்குமோன்னு வந்துடும். இது வந்து ஒரு பெர்ஃபார்மேட்டிவ் ஷோ இல்லை, ஒரு பெர்ஃபார்ம் பண்ணதை வச்சு வர்றது அப்படிங்கிறது இல்லை. இது வந்து அந்த அந்த ஸ்பாட் ஆஃப் மொமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மைண்டு என்ன ஒர்க் ஆகுது, அவட எப்படின்னா ஒரு பர்சனாலிட்டியாக என்ன பண்ணுறான், அந்த பர்சனாலிட்டி வந்து மக்களோட கனெக்ட் ஆகுதா கனெக்ட் ஆகலையா, இதெல்லாம் சேர்த்து தான் அந்த ஷோங்கனால அவங்க அந்த ப்ரெஷரை போடாது, இன்னை வரைக்கும் அந்த ப்ரெஷர் போடுறதில்ல. ஸோ ஐ எம் வெரி கிளாட் அப்படி ஒரு டீம் கிடச்சில எனக்கு சந்தோஷம். ஸோ அதுக்கு ஜீக்கும் ப்ரொடக்ஷனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அவங்க அந்த ப்ரெஷரை போடலை. பட் ஆப்வியஸாக ஒரு டிவியில் இருக்குங்கப்போ டிஆர்பிக்கான ப்ரெஷர் இருக்கும். அதே போல் யூடியூப்பில் இருந்தாலும் வியூஸ்க்கான இது இருக்கும் ஆப்வியஸாக. ஆனால் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது டிஆர்பி பற்றின ஒரு தப்பான பார்வையும் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இது டிஆர்பிக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பார்ப்பேன் நான். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ யோசிச்சு பார்த்தோன்னா டிஆர்பிங்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்காக அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த பேண்டில் எவ்வளோ பேர் அதை பார்த்தாங்கங்கிறது தான் அதோடைய இது. ஸோ இப்போ வந்து அது எவ்வளோ ஷோ எவ்வளோ ரீச் ஆகுதுங்க காட்டுறது தான் டிஆர்பி. பட் ஏதோ டிஆர்பிங்கிறத வந்து தவறாக கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஃபீல் பண்ணுறேன்.